வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாணவர்கள் கல்வியிலும் வளர்ச்சி அடைய வேண்டும், வாழ்க்கையிலும் ஜெயிக்க வேண்டும், பல்வேறு திறன்களை பெற்று மனத்தை பக்குவப்படுத்தி வாழ்க்கையிலே நிறைவு, சந்தோஷம், ஆனந்தம் பெற வேண்டும், வாழ்க்கையிலே முழு வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக ஆழியார் அறிவு திருக்கோயில் நிர்வாகம் தொடர்ந்து இந்த கேம்ப் பயிற்சிகளை அளித்து கொண்டிருக்கிறது. இந்த சேவையை பாராட்டி சமுதாயத்தின் சார்பாக பெரிய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். ஆழியார் அறிவு திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் இதை அற்புதமாக வழி நடத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் நீங்கள் ஒரு பெரிய கைதட்டல் தட்டலாம். அடுத்து இந்த கேம்புக்கு உங்களை அனுப்பிய பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவித்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். கைதட்டல் முழு ஈடுபாட்டுடன் உற்சாகத்துடன் செய்யணும். இப்போது இந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிற இவர்கள் இவ்வளோ ஏற்பாடு செய்தாலும் நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு கலந்து கொள்ள வந்திருக்கிறீங்க. உங்களை பாராட்டி உங்களுக்கே ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை வளர்த்து கொள்வது எப்படி, நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே சில கருத்துக்களையும் பயிற்சிகளையும் உங்களுக்கு அளிக்க போகிறேன். எந்த புது விஷயத்தையும் தெரிந்து கொள்ள, மனத்தை தயார் செய்ய மனம் குழந்தை போல் இருக்க வேண்டும். முதல் குழந்தை போல் ஆவதற்கு ஒரு பயிற்சி. இப்போ நான் கைதட்டல் செய்கிறேன், கைதட்டலை கவனித்து என்னை போல் நீங்களும் கைதட்டல் செய்யுங்க. முதல்ல கவனிச்சுங்க, பிறகு சேர்ந்து கொள்ளலாம். தட்டுங்க. ரைட். அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக கைதட்டல் செய்யுங்க. நான் கையை உயர்த்துறேன், தாழ்த்துறேன், சத்தத்தை அதிகமாக்குங்கள், குறையுங்கள். கைதட்டுங்க. ரைட். மனம் குழந்தை போல் இருக்க வேண்டும். ஏன்னா குழந்தை 5 வயதிற்குள் 93 ஸ்கில்களை கற்றுக்கொள்கிறது. வயது வளர வளர கற்றுக்கொள்கிற திறமை குறைந்து கொண்டு போகிறது. எதனால்? குழந்தைகள் சீக்கிரம் கற்றுக்கொள்கிறது. குழந்தை எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமாக இருக்கிறது, உற்சாகமாக இருக்கிறது. ரெண்டாவது, குழந்தைகிட்ட கற்றுக்கொள்வதில், கேள்வி கேட்பதில் ஈகோ கிடையாது. இதை கேட்டு அவங்க தப்பாக நினச்சி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அந்த கூச்சம், அச்சம், தயக்கம் கிடையாது. இப்போ கிளாஸில் டீச்சர்ஸ் நடத்துகிற பாடம் உங்களுக்கு அத்தனையும் புரியுதா? புரியறதில்ல. ஏன் எழுந்து கேட்குறதில்ல? மற்றவங்க சிரிப்பாங்களோ, டீச்சர் இது கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? இந்த கூச்சம், அச்சம், தயக்கம் இருக்கிறது. ஆனால் குழந்தைக்கு அப்படி இல்லை. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அந்த ஆர்வம், அந்த ஈகோ அற்ற தன்மை குழந்தையிடம் இருக்கிறது. அப்போ கற்றுக்கொள்ள வேண்டும்னா அந்த தன்மைகள் நமக்கு இருக்கணும். சீன பழமொழி ஒன்று உண்டு. அதாவது கேள்வியை கேட்கும்போது மற்றவர்கள் இவர் முட்டாளாக இருக்கிறார், இது கூட தெரியவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் கேள்வியை கேட்காமல் விட்டால் அவர் வாழ்க்கை முழுவதும் முட்டாளாகத்தான் இருப்பார் என்று. எனவே அறிவில் திறமை, அறிவில் தெளிவு அனைத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தைரியமாக, வீரமாக கேள்விகளை கேட்க வேண்டும். இன்று முதல் ஒரு முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள். வகுப்பில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நம்ம தைரியமாக கேட்கணும். ரைட். அந்த ஆர்வம் இருந்தால் நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ளலாம். ரைட். நண்பர்களே, இப்போது
என்னோடய செஷனில் முதல்ல மனசை தயார்படுத்துதல், மனசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு, அழுத்தம் இது எல்லாத்தையும் நீக்கிட்டு குழந்தை மனம் போல் மனத்தை பக்குவப்படுத்திட்டு நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். இது எல்லாமே மனசை பக்குவப்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போது குழந்தை போல் ஆவதற்கு இன்னொரு பயிற்சி. இப்போ நீங்கள் எல்லாருமே அப்படி சொல்கிறீங்க. நான் கையை உயர்த்துறேன், தாழ்த்துறேன், சத்தத்தை அதிகமாக்குங்கள், குறையுங்கள். சொல்லுங்கள். ரைட். ஒரு சில பேர் தான் குழந்தையாக இருக்கிறீங்க, இன்னும் பல பேர் ஆகவில்லை. ஏன்னா இதே நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் சின்ன கிளாஸுக்கு போயிட்டு ஆன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர் டோன்ட் மேக் நாய்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, சார் சத்தம் போட்டு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கொண்டாடி இருப்பாங்க. உங்களால் பல பேர்னால் சத்தம் போட முடியல. ஏன்னா இந்த சூழ்நிலை அமைதியாக இருக்கிற போது எப்படி என்ன அப்படின்னு தயக்கம் இருக்கிறது. இப்போ கற்றுக்கொள்வதற்கு மனசை தயார்படுத்துறதுனால அவங்க இறுக்கத்தையெல்லாம் நீக்கி கொடுக்குற ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் கத்தாரிசஸ் அப்படி சொல்கிறது. அதனால் நீங்கள் என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடணும். யார் மேலே அது கோபம் டென்ஷன் அப்படின்னு கற்றுனாலும் கத்திருங்க. மொத்தத்தில் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடுங்க. ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த குறுக்க பேசுகிறது அல்லது ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது அதெல்லாமே வேண்டாம். அந்த உணர்வுகளை எல்லாம் இப்போவே ரிலீஸ் பண்ணிடுங்க. ரைட். அப்புறம் மைண்டை தயாராகிட்டு நீங்கள் ரெடி டு ரிசீவ் ப்ரிப்பரேஷன் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா? எங்கே இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஓ. ரைட். எல்லாருமே நல்லாவே ஓ போடுறீங்க. ரைட். இப்போ சீரியஸ் செஷன். ரைட். நண்பர்களே, நான் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் பயிற்சிகளுக்கெல்லாம் போகும்போது முதல் கேள்வி பலர் கேட்பாங்க, ஆடியோ கிளியராக இருக்கா? லாஸ்ட் ரோவெல்லாம் இன்னும் கொஞ்சம் வால்யூம் வைக்கணுமா? ஓகே ஓகே. சார், நீங்கள் ஒரு இன்ஜினியராக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்துட்டு எதுக்காக ரிசைன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ரெயினர் ஒரு பயிற்சியாளராக மாறினீங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒன்று, இந்த வாழ்க்கையில் இன்ஜினியராக இருந்து நல்ல பொசிஷன் எல்லாம், நான் டெப்டி சூப்பரண்ட் இன்ஜினியர் ஹை பொசிஷனில் இருந்தேன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கிட்டு நிம்மதியாக அப்படின்ட்டு இல்லாமல் இந்த உலகத்துக்கு மக்களுடைய பிரச்சனைகள், ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சு இதையெல்லாம் ஒரு வழிகாட்டணும், இதை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்தது, ஒரு பயிற்சியாளர் ஆகணும் என்று. அது ஒன்று. இன்னொன்று சின்ன வயதில் எனக்கு நடந்த சில சம்பவங்கள். சின்ன வயசில் எனக்கு உலகத்திலே பிடிக்காத விஷயம் ஸ்கூலுக்கு போகிறது. பயங்கர பிரச்சனை, தகராறு பண்ணிகிட்டு இருந்தேன். நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நிறையா மேத்ஸில் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க. எனக்கு போட தெரியல. சரி, அடுத்த நாள் போனால் டீச்சர் திட்டுவாங்க, அடிப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு எங்கள் ஊர் கிராமம், எங்கள் ஊர் கோபி செட்டியாலயம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ். அதில் சரி இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் நான் அப்படியே வெளியே ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா வெளியே ஹாலில் உட்காந்துருந்த வெளி வாசலில். அப்போ நான் ஸ்கூல் போகல அப்படி சொல்லிவிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நம்ம தோட்டத்து ஆள் இருந்தார். எங்கள் அப்பா சரி அவனை துரத்தி பிடிச்சி கொண்டு போய் ஸ்கூல் விட்டுரு அப்படி சொன்னார். நான் ஊருக்கு பக்கத்தில் அப்படி காடுகள், அப்படியே அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பித்தேன். ஓடிட்டே இருந்தேன். அந்த ஆள் என்னை துரத்திட்டே இருந்தார். அங்கே போன ஒரு வாய்க்கால் போயிட்டு இருந்துச்சு. அந்த வாய்க்கால் கரை மேலே நின்று பார்த்தேன். அந்த தண்ணி போயிட்டு இருந்ததுனால நான் அப்படியே நின்றுட்டேன் பயந்து. அவர் பிடிச்சிட்டார், பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தார். வீட்டில் வந்தது எங்கள் அப்பா, சரி ஸ்கூல்லே கொண்டு போய் விட்டு வந்துடு, இவன் ஸ்கூல் போக மாட்டா அப்படின்ட்டாரு. ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் ஒரு கிணறு இருந்தது. அவர், நான் என்ன சொன்னேன்னா, நான் ஸ்கூலுக்கு மட்டும் போக மாட்டேன், இந்த கிணத்துலேயாவது குதிச்சிட்றா அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை தூக்கி கொண்டு போய் கிணத்து மேட்டில் இருந்து குதி தம்பி அப்படின்ட்டு லைட்டாக பிடிச்சிட்டாரு. நான் குனிஞ்சு பார்த்தேன், கிணறு ரொம்ப ஆழமாக இருந்தது. இல்லை பரவாயில்ல, நான் ஸ்கூலுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு அப்புறம் என்னை ஸ்கூல் கூட்டி போய் விட்டார். இப்படி பயங்கர பிரச்சனை பண்ணி நிறைய ஃபெயில் மார்க் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு திரும்ப ஆனால் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அப்புறம் 7th 8th வரும்போது நிறையா ஃபெயில் மார்க்கு
பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருந்தது. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு டீச்சர் வந்தார், கந்தசாமின்ட்டு. அவர் சொன்னார், தம்பி, எல்லாத்துக்கிட்டையும் அறிவு, திறமை, ஆற்றலாக இருக்குது. இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லா சப்ஜெக்ட்லையும் நல்ல மார்க் வாங்க முடியும், படித்து ஜெயிக்க முடியும். யாருக்கு படிப்பு வராதுங்கிறது கிடையாது. மேத்ஸுங்கிறது, கணக்கு அப்படிங்கிறது வராத பாடமெல்லாம் கிடையாது. பயிற்சி செய்து முயற்சி செய்தால் நீ நல்லா வரலாம் என்று அன்பாக சரியாக பேசி வழிகாட்டினார். அதுக்கப்புறம் நான் படிக்க ஆரம்பித்தேன். 10th ஸ்டாண்டர்ட் வந்து 2nd ரேங்க் வாங்கினேன். ஸ்கூல் ஃபைனலில் ஐ காட் ஸ்கூல் ஃபஸ்ட் ரேங்க். தேங்க்யூ. அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜ் போனேன், இன்ஜினியர் ஆனேன். அப்புறம் அது ஸ்டோரி. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, படிப்பே வராமல் ஸ்கூலுக்கு போகாது இருந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் அவருடைய ஆற்றலை உணர்ந்து பயன்படுத்தினால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹை மார்க் வாங்கி ஜெயிக்க முடியும். அப்போ இதுக்கு சரியான வழிகாட்டலும் அவர்களை புரிந்து கொள்கிற உணர்வை ஏற்படுத்துதலும் தான். அப்போ இதை ஏன் நம்ம செய்யக்கூடாது, முறைப்படி இதுக்கான ட்ரைனிங்களை அட்டன் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்ச ஒரு முடிவு. ரெண்டாவது வந்து எனக்கு சப்ஜெக்ட்லேயே பிடிக்காத சப்ஜெக்ட் வந்து மேத்தமெட்டிக்ஸ். பட் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன். எப்படி அப்படின்னா, மேத்ஸ் எனக்கு சிங்கிள் டிஜிட் ஆரம்பத்தில் வாங்கிட்டு இருந்த மாணவன் நான். பட் அந்த டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி படிப்படியாக வந்து சென்டம் வாங்கி அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகிட்டேன். ஸோ எந்த சப்ஜெக்ட்டுமே நம்ம டியூன் பண்ணால் எதையும் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது. அப்போ அந்த டெக்னிக்ஸ் அதை பற்றி நம்ம நிறைய தெரியணும் கூட. இப்போ நான் கூட லேட்டஸ்ட்டாக இப்போ இன்னொன்று ப்ரோக்ராம் கூட இருக்குது, ஹவ் டு ஸ்கோர் சென்டம் இன் மேத்தமெட்டிக்ஸ், அந்த டாபிக் இருக்குது. அது உங்களுக்கு வேணுமா? வேணுமா? ரைட். ரைட். ஓகே 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 கொடுத்துடலாம். எல்லா டெக்னிக்ஸும், மெமரி டெக்னிக்ஸும் வில் பி கிவன். ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிகழ்ச்சிக்கு வரலாம். அதுக்கு முந்தைய ஒரு கொஸ்டின் ஒன்று உங்கள்கிட்ட என்னென்னா, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கோயிங் டு ஸ்கூல், பட் ஒன்லி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ஸ்கோர் வெரி ஹை மார்க்ஸ் இன் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ். மிடில் மார்க் வாங்கி மீடியமாக இருக்கிறவங்க நிறைய பேர், சில பேர் ஃபெயில் ஆகிடுறாங்க. எதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஹை மார்க்ஸ் வாங்கி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஹை ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? ஓகே, அப்புறம் வெரி குட் டன். கரெக்ட். ஓகே. ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. ஆன்சர் சொன்னவங்களுக்கெல்லாம் பாராட்டி ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். சரி, இப்போது எதனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் லோ மார்க் வாங்கி ஃபெயில் ஆகுறாங்க? ஓகே, எஸ். தென் ஸ்கூலே சரியில்லையா? ஓகே, ரைட். இப்படி பல காரணங்கள் எல்லாம் இருக்குது. சரி, இப்போது எப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த பிரெயின் என்ற பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிறது, பட் அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது? நான் ஒரு இன்ஜினியருங்கிற முறையில் இந்த ஆப்ரேஷன் மெத்தட் ஆஃப் ஹியூமன் பிரெயின் உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். அதை யூஸ் பண்ணால் யூ கேன் ஆப்ரேட் யுவர் பிரெயின் அண்ட் ஸ்கோர் வெரி ஹை மார்க்ஸ் அண்ட் யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப். ஐ வில் கிவ் த டெக்னிக்ஸ், மெத்தடாலஜிஸ். ஐ எம் நாட் கோயிங் டு கிவ் அட்வைஸ். உங்களுக்கு நல்லா படிங்க, மார்க் வாங்க அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ண போகிறதில்ல. அதை எப்படி அடைவது என்ற பயிற்சி முறைகளை, டெக்னிக்ஸ், மெத்தடாலஜி, சயின்டிஃபிக் டெக்னிக்ஸும் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஓகே, ப்ளீஸ் ரீட் இட் லவுடர். ரைட். இப்போ யாரும் எதை எழுத வேண்டாம். நான் எதை சொல்கிறேனோ அது மட்டும் எழுதினா போதும். நான் போடுற ஸ்லைடு பூரா எழுதிட்டு இருந்தீங்கன்னா இந்த 2 hours எழுதிட்டு தான் இருப்பீங்க. சரியா? இப்போது ஒரு அஷூரன்ஸ் ஐ கேன் கிவ் யூ. இப்போ இந்த 2 hours இருக்கிற நிகழ்ச்சி முழுசுமே உங்கள் கம்ப்யூட்டரில் பர்மனெண்ட் மெமரியில் நான் போட்டு விட்ருவேன். அதனால் நீங்கள் எழுதவே வேண்டியதில்லை. பட் ஒரு சில விஷயத்தை மட்டும்
பயிற்சிகள் மெத்தட்ஸ் மட்டும் நான் சொல்லும்போது எழுதுனா போதும். இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் ஆன் தி ஸ்லைட், ரைட்? அதை பார்த்து சத்தமாக லவுடராக படிங்க போதும். இப்போ ரீட் இட் லவுடர். தமிழில் ஓகே. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். தம்பி அடுத்த ஸ்லைட் போடு. ரைட். இதையா லவுடரா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிச்ச உடனே முதலில் சொல்ல வேண்டிய வார்த்தை இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற உணர்வு கொள்ளுங்கள். பாரதியார் சொல்கிறார், நேற்று வரைக்கும் நடந்தது எது வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நேற்று வரைக்கும் மார்க் வாங்கிருங்க வாங்காது இருங்க, அல்லது நல்ல பேரோ கெட்ட பேரோ எல்லாத்தையும் மறந்துட்டு ஃப்ரம் டுடே ஏ நியூ லைஃப் பிகின்ஸ், இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படிங்கிற உணர்வோடு நீங்கள் வாழ்க்கை காலையில் கண் விழிச்சிங்கன்னா அந்த நாளை எழுச்சியூட்டும் நாளாக பவர்ஃபுல்லான டேவாக மாறும். ரைட்? இப்போ சொல்லுங்கள், இன்று புதிதாய் பிறந்தோம். சத்தமா? ஓகே, வெரி குட். எல்லா விஷயத்துக்கும் காரணம், எல்லா சொல்லுக்கும் செயலுக்கும் காரணம் நம்முடைய எண்ணங்கள். எண்ணங்களை மாற்றினால் வாழ்க்கை மாறும். எண்ணங்களை எப்படி மாற்றுறது, அந்த மனசை எப்படி பக்குவப்படுத்துறது, அதுக்காகத்தான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே உங்களுடைய அடிப்படை மாற்றத்தை செய்வதற்காகத்தான். இந்த கேம்பே உங்களுக்கு அடிப்படை மாற்றத்தை உருவாக்குவதற்காகத்தான். அதாவது ஒரு மரம் இருக்குது, வாடி வதங்கி இருக்குது, ஒரு கிளையில் தண்ணீர் தெளித்தா அந்த கிளை பசுமையாக இருக்கும், இந்த கிளை தண்ணீர் தெளித்தா இந்த கிளை பசுமையாக இருக்கும். மரம் முழுவதும் செழுமையாக பசுமையாக இருக்கும்னா என்ன பண்ணணும்? சத்தமா? வேருக்கு நீரூற்றணும். இந்த வேருக்கு நீரூற்ற நிகழ்ச்சி தான் மனவளக்கலை. அடிப்படை மாற்றத்தை கிரியேட் பண்ணிட்டா மீதி நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், தொழில் ரீதியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி குடும்ப வாழ்க்கை, மனித உறவுகள் எல்லாத்தையும் மேம்படுத்தி கொள்வது என்ற அத்தனைக்கும் உங்களை தயார்படுத்தி உங்கள் மனசை பக்குவப்படுத்துகிறதா இந்த தியான பயிற்சிகள். இப்போதைக்கு இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படின்ட்டு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த பருவத்தில் கற்றுக்கொண்டால், இந்த வயசில் கற்றுக்கொண்டால் இவை எல்லாமே உங்கள் வாழ்க்கை முழுவதுக்கும் பயனாக இருக்கும். ரைட்? உங்களுக்கு டூல்ஸ் கொடுக்கப்படுகிறது. இந்த டூல்ஸ் வச்சுட்டு அப்பப்போ எப்போ ரிப்பேர் ஆனாலும் அப்போ அந்த ரிப்பேருக்கு டூல் கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து உங்கள் ரிப்பேர் பண்ணி வாழ்க்கை முழுதும் நல்லா இருக்கலாம். ரைட்? நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே யோகா பயிற்சியில் கற்றுட்டேன். ஐ காட் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட் ப்ரைஸ் இன் யோகா. ரைட்? அந்த ரைட், தேங்க்யூ. அந்த யோகா பயிற்சிகள் செய்ததுனால அந்த மனம் ப்ளஸ் தியானம், வேதாத்திரி மகரிஷிட்டு அவர்கள்கிட்டயே நான் மனவளக்கலை பயிற்சி எல்லாமே கற்றுக்கொண்டு இந்த தியான பயிற்சிகளை செய்ததுனால எத்தனையோ விஷயங்களை படிப்பதற்கும், நூல்கள் நிறைய எழுதுவதற்கும், இன்னும் நிறைய நூல்கள் எழுதிட்டுருக்கிறேன். அத்தனைக்கும் இந்த தியானங்கள் தான் பயன்படுது. அதனால் இந்த தியானங்களை கற்றுக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து செய்யணும். அடுத்து என்னுடைய சன் ஹைஸ்கூல் படிக்கும்போதே தியான பயிற்சிகள் யோகாவில் கற்றுட்டார். அவர் படிப்படியாக வளர்ந்து அமெரிக்கா போய் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தில் டைரக்டர் ஆகி வருஷம் 7 கோடி சேலரி வாங்கி அதே ரிசைன் பண்ணிட்டு கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணி இந்தியா, அமெரிக்கா உள்ள எல்லாமே பிரான்ச்சஸ் போட்டு பெரிய ஹை பொசிஷன் வந்திருக்கார். இன்றும் தியானம் யோகாவில் செய்கிறார். ரைட்? அதனால் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு அந்தளவுக்கு பயனை அளிக்கும். இப்போ என்னோடய வயது 70, அட் தி ஏஜ் ஆஃப் 70 இன்னும் என்னால் உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியுது, இன்னும் நூற்றுக்கணக்கான நூல்களை படிக்க முடியுது. அப்படின்னா
இந்த தியானம் யோகா பயிற்சிகள் தான். ஓகே, ரைட். சரி, இப்போ சொல்லுங்கள், இங்கு கற்ற பயிற்சிகளை சொல்லுங்கள். தொடர்ந்து செய்வேன், வாழ்க்கையில் ஜெயிப்பேன். அதனால் கற்றுட்டு இதுக்கப்புறம் தொடர்ந்து செய்கிறது தான் நீங்கள் நீண்ட காலத்துக்கு பலனை கொடுக்கும். சரி, அடுத்து நெக்ஸ்ட். சத்தமாக படிங்க. இங்கிலீஷில். ரைட், நெக்ஸ்ட். ரைட், இதுக்கு எல்லாமே உங்களுக்கு மீனிங் தெரியும். ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் ஐ எம் நாட் எக்ஸ்பிளைனிங். மொத்தத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரஸ், எவ்ரிடே ஆக்ஷன். நெக்ஸ்ட். அறிவு, திறமை, நல்ல மனநிலை, நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், இந்த மூணில் எது முக்கியம்? நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், மூணு முக்கியம். எது அதி முக்கியம்? ஓகே, ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் ஆட்டிடியூட். ஏன்னா நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் என்ன செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இருந்தால் ஆட்டிடியூடு மோசமாக இருந்தால் பயனில்லாத போயிடும். ஏன்னா பல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் நான் படித்தா மார்க் வாங்கிடுவேங்க சார், ஆனால் படிக்க மாட்டேன், அதுதான் சார் எங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே. ஐ எம் நாட் டூயிங் ஹார்ட் ஒர்க், ஐ எம் நாட் சின்சியர், தட்ஸ் வை ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ். இஃப் ஐ டூ சின்சியர் ஒர்க் டெஃபினெட்லி ஐ கேன் ஸ்கோர் ஹை. பல ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நாலேஜ் இருந்தாலும் ஸ்கில் இருந்தாலும் ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்னா, நான் தொடர்ந்து செயல்படுவேன், ஆக்ஷன் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நல்ல மனநிலை, உற்சாகமான மனநிலை, தன்னம்பிக்கையான மனநிலை இருந்தால்தான் நம்ம நாலேஜ் இருந்து ஸ்கில் இருந்தாலும் அது யூஸ் பண்ண முடியும். ஓகே, அந்த ஆட்டிடியூடை பாசிட்டிவாக ஆக்கிறது தான் மனவளக்கலை. ஓகே, நெக்ஸ்ட். லவுடர். லவுடர். இது ஏன் உங்களை சத்தம் போட்டு படிக்க சொல்லுது அப்படின்னா, நீ படிக்கும்போது உங்கள் டங் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் காது வழியாக மாதிரி என்ட்ராகும். ரைட், அப்படி கண்ணில் லைட்டாக பார்த்துட்டு விட்டிங்கன்னா அது ஒரு என்ட்ரி. மெமரி இஸ் when we use more senses, our memory will be stronger. Right? There are 5 senses. Try to use more senses for memory. Okay, next. Louder. சரி, இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ப்ளீஸ் ரைட் இட் ஃபாஸ்ட். ரைட் திஸ் ஃபார்முலா பிகாஸ் திஸ் இஸ் a basic formula. ஓகே, ரைட். சரி, இப்போ ப்ளீஸ் அப்சர்வ் ஹியர். க்ளோஸ் பண்ணிடுங்க. பிறப்பில் வந்த திறமை. சில பேர்த்துக்கு டியூ டு ஜீன் எஃபெக்ட் சில ஸ்கில்ஸ் இருக்கலாம். அது இன்பார்ன் ஸ்கில்ஸ். அது நம் கையில் இல்லை. ஏன்னா முகத்தை தேர்ந்தெடுக்கும் நேரத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை. ரைட், எது இருக்குது அதுதான். நீங்கள் நினைக்க முடியாது, நான் தப்பாக இங்கே பிறந்துட்டேன், நான் அமெரிக்காவில் மட்டும் பிறந்திருந்தேன், என் நிலைமையே வேறு, அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அல்லது இந்த அப்பா அம்மா சூஸ் பண்ண தப்பாக போச்சு, வேறு இடத்துல சூஸ் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம் கையில் இல்லை. அதனால் பிறப்பில் வந்த திறமை என்பது யூ நீட் நாட் வரி, யூ ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அது ஜீரோவாக கூட இருக்கலாம் இந்த ஈக்குவேஷனில். ஆனால் வளர்த்து கொள்கிற திறமை என்பது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. நம்ம நினச்சா எந்த ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். ரைட்,
அடுத்து ஆட்டிடியூடு, நல்ல பாசிட்டிவான மனநிலையை உருவாக்கிக்கொள்வது, உற்சாகமான மனநிலையை உருவாக்கிக்கொள்வது யார் கையில் இருக்கிறது? ஹலோ, யார் கையில் இருக்கு? நம்ம கையில். நம்ம நினச்சா நம்ம மைண்டை டியூன் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ இந்த 3 ஃபேக்டரில் ஹவு மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் அண்டர் அவர் கண்ட்ரோல்? 2 ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த இந்த ஈக்குவேஷனில் 3 விஷயங்கள், 3ல் 2 விஷயம் நம்ம கையில் இருக்குது. இந்த 2 விஷயத்துக்கு அதிக மார்க் வாங்கினாலே ரிசல்ட் என்ன? சக்ஸஸ். சரியா? அதனால் நீங்கள் ஒருத்தர் சொன்னார் ஐக்யூ அப்படின்ட்டு, அந்த ஐக்யூ ஈக்யூ சமாச்சாரம் என்ன இருக்குது ஏது இருக்குன்ட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திங்கன்னா போதும். எங்கிட்ட அன்லிமிட்டெட் பொட்டன்ஷியல் இருக்குது, ஐ கேன் டூ ஒண்டர்ஸ், எங்கிட்ட அளப்பெரும் சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன், தட் இஸ் கால்ட் செல்ஃப் ரியலைசேஷன். தன்னை அறிதல், தன்னை உணர்தல். அதை உணர்ந்துட்டு செயல்பட்டாலே யாரும் எந்த வெற்றி வேணாலும் அடையலாம். ரைட்? ஸோ இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஈவன் நான் இன்ஜினியர்ஸுக்கு ட்ரைனிங், கார்ப்பரேட் ட்ரைனிங் எல்லாம் போனால் கூட இந்த ஃபார்முலா தான் சேம். எல்லாத்துக்கும் இதுதான், கற்றுக்கொள்வதற்கு இதுதான் பேசிக் ஃபார்முலா. ஏன்னா என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு படித்த மறந்து போகுது சார், எனக்கு கொஞ்சம் மெமரி பவரே கம்மியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல, எனக்கு இருக்கிற சூழ்நிலையே சரியில்லை, எங்கள் டீச்சர்ஸே சரியில்லை, அது இதுன்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் சொல்லிவிட்டு பல பேர் எஸ்கேப் ஆகிறாங்க. பட் சயின்டிஃபிக்காக திஸ் இஸ் சயின்ஸ். அக்கார்டிங் டு சைக்காலஜி, அக்கார்டிங் டு பிரெயின் சயின்ஸ், திஸ் இஸ் த 4 ஃபார்முலா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டூ ஒண்டர்ஸ். இப்போ இந்த ஃபார்முலா யாருக்கா டவுட் இருக்கா? யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ். இந்த ஃபார்முலா அக்செப்ட் பண்ண முடியாதா? புரிஞ்சுதா புரியலையா? இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா? அப்போ யூ ஹேவ் டு டூ ஒன்லி இன் ஆக்ஷன். இது செயல்படுத்தின ஓகே. கீழே அப்படியே உங்கள் லட்சியத்தையும் எழுதிருங்க. ரைட் யுவர் கோல் ஆல்சோ. ஐ வாண்ட் டு பிகேம், ஐ விஷ் டு பிகம். நான், எனது லட்சியம். இப்போது இந்த யூனிவர்ஸில் எந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டே போனால் டிவைட் பண்ணால் ஃபைனல் ரீச் என்ன? ஃபைனல் பார்ட்டிகல் என்ன? ஆட்டம். when we divide atom, proton, electron, neutron. When we divide further, when we divide further, final reach, space. Very good. Space, வெட்ட வெளி. அடிப்படையில் ஒரே ஒரு வெட்ட வெளினா அதில் ஒன்றும் இல்லைங்கிறது கிடையாது. இத்தனையும் ஆவதற்குள்ள அத்தனை விஷயங்களும் அதில் இருக்குது. ரைட்? அந்த ஃபீல்டு இஸ் கால்டு யூனிஃபைடு ஃபீல்டு, குவாண்டம் ஃபீல்டு. ரைட்? சுத்த வெளியே சிவம் அப்படின்ட்டு நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. மகரிஷி அவர்கள் சொல்வது அடிப்படையில் இருந்த அந்த பரவெளி, அடிப்படை பொருள், அடிப்படை அம்சம், இறை நிலை, இறை ஆற்றல், அதுதான் பேஸ். அந்த பேஸில் இருந்து தான் இத்தனையும் உருவாகி வந்திருக்கு. சரியா? இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், இது பற்றியில் ஐ ஹவ் ஸ்டடிட் மெனி புக்ஸ். ஐ எம் ரைட்டிங் எ புக் ஆல்சோ அபவுட் தி ஆரிஜின் ஆஃப் தி யூனிவர்ஸ். ரைட்? அந்த வகையில் அடிப்படையில் ஒன்று இத்தனையுமானது, அதிலிருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையுடைய அந்த இறை ஆற்றல்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா, அளவு கடந்த அறிவு, அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த ஆற்றல், சக்தி, திறமை, கிரியேட்டிவிட்டி, எவ்ரிதிங். அவ்வளோ அது அடிப்படை பொருள். அதிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது? அளவு கடந்த அறிவு, திறமை, ஆற்றல், சக்தி இருக்கும். கடல்லேருந்து ஒரு சொட்டு நீர் எடுத்து அனலைஸ் பண்ணால் ஒரு சொட்டு நீரில் அத்தனையும் இருக்குது இல்லையா? அதே போல் நம்மகிட்டையும் அந்த அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் இருக்குது. இதைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் தூக்கி வீசிடலாம். எவ்ரிபடி இஸ் கிரேட். ரைட்? இப்போ சொல்லுங்கள், ஐ ஹாவ் அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல். லவுடர்.
என்னிடம் எல்லையில்லாத மனித ஆற்றல் உள்ளது. ரைட். இதைய நீ நம்ப வேண்டியதில்லை, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். அக்கார்டிங் டு சயின்ஸ், அக்கார்டிங் டு வேதாஸ், அக்கார்டிங் டு அவர் கிரேட் யோகிஸ், அக்கார்டிங் டு மகரிஷி வேதாத்திரி, எவரிபடி இஸ் கிரேட், வி ஹாவ் அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல். ஓகே, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பட் அதை செயல்படுத்தணும். எங்கிட்ட 1 கோடி ரூபா பேங்கில் இருக்குது, ஆனால் எங்கிட்ட காசே இல்லை அப்படின்னா யாரோட தப்பு? நம்ம என்ன பண்ணணும்? பேங்க் போய் செக் எழுதி கொடுத்து பணத்தை ட்ரா பண்ணணும், செயல் பண்ணணும். எனக்கு 1 கோடி இருக்குது 1 கோடி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஏழையாக வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. பிரெயின் இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு நம்முடைய மைண்டு தயாராக இருக்கும். ஓகே, எஸ், நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் 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 ரைட். இப்போது இந்த ஆற்றலை பயன்படுத்த நம்ம பவர் ஆவருக்கு ஒரு டெக்னிக், இது பேர் சார்ஜிங் டெக்னிக். இது என்ன அப்படின்னா, இந்த வரிகளை உற்சாகத்துடன் சத்தமாக சொல்லணும். ரைட். இப்போ ஒரு முறை சத்தமாக படிங்க. இப்போ ப்ளீஸ் கெட் அப், எல்லோரும் எழுந்துருங்க. ப்ளீஸ் கெட் அப். நான் சொல்லுகிற வரிகளை 3 முறை லவுடராக சத்தமாக சொல்லணும். ரைட். உங்கள் இப்படி கையில் இப்படி வச்சுங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கைகள் இப்படி வச்சுட்டு, நான் தன்னம்பிக்கை உள்ளவன் 3 முறை. நான் சக்தி மிக்கவன். நான் சாதனையாளர். நான் அன்பு மிக்கவன். என்னால் முடியும். முடியும் முடியும். வெற்றி நிச்சயம். ரைட். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ப்ளீஸ் வெயிட். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ நீங்களா இதை 3 டைம்ஸ் படிங்க. I can, I will. ஓகே, வெரி குட். எல்லாம் பவர்ஃபுல்லாக சொன்னீங்க. உங்களை பாராட்டி ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். வெரி குட். ப்ளீஸ் ரவுண்ட், ப்ளீஸ். நெக்ஸ்ட். இதை ஒரு தடவை படிங்க. 1 டைம். ரைட். இப்போ திரும்ப ரிவர்ஸ் 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 ரிவர்ஸ். இதுக்கு முந்தி ப்ளீஸ் ரைட் இட் டவுன். ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. ரைட் இட் ஃபாஸ்ட். English also. I will give both in both language. First write it in Tamil, then English.
ஓகே, ஓவர், ரைட் பாஸ்ட். எழுதிட்டவங்க அதை அப்படியே மெமரைஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷ், வெயிட். How many students are from Tamil medium? அப்படி கை தூக்குங்க. எவ்வளோ பேர் தமிழ் மீடியம்? ஓகே. ஓவர். ஓகே, தென் நெக்ஸ்ட் இங்கிலீஷ். சரி, மற்றவங்க அப்புறம் பார்த்து காப்பி பண்ணிக்கிங்க, எழுதணுங்க பார்த்து. எஸ், ப்ளீஸ் ரைட் இட் இன் இங்கிலீஷ். ரைட் பாஸ்ட். ஓகே, ஒரு லைன் தான் எழுதிக்கிறியா? யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் ஸ்பீட். ரைட் பாஸ்ட். எழுதிட்டுங்க, அது மெமரி பண்ணிட்டு இருங்க. மெமரைஸ் இட். ஓகே, ரைட். சரி, இப்போ நெக்ஸ்ட் தம்பி. இப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் இட். எழுதாதவங்க பக்கத்தில் அப்புறம் ரூமில் போய் பார்த்து எழுதிக்கங்க. க்ளோஸ் இட். இப்போ இதை எவ்ரிடே ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது? நீங்கள் ஒரு 5 days மட்டும் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்களை பார்த்துட்டு ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன், ஐ எம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன், ஐ வில், இந்த வார்த்தைகளும் சொல்கிறீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 5 days, ஒன் டைம், மார்னிங் ஒன் டைம், ஈவினிங் ஒன் டைம். 6th day இஃப் யூ see the மிரர் என்ன சொல்லும்? ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன், ரைட்? ஏன்னா அது மிரரில் பதிஞ்சு, மிரர் பார்த்தாலே உங்களுக்கு அதை ஆக்டிவேஷன் பண்ணும். உங்களை பவர் இருக்குன்ட்டு உங்களை, இட் இஸ் அ சார்ஜிங் டெக்னிக், உங்களை சார்ஜ் பண்ணிடும், ரைட்? ஸோ இனி பாருங்கள், நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் இன்றைக்கி ஈவினிங் மிரர் பார்த்தா என்ன மெமரி வரும்? ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன். ஸோ லைஃப் லாங் உங்கள் மிரர் பார்த்தாலே மிரர் உங்களை ஆக்டிவேட் பண்ணும். ஏன்னா எல்லாருமே டெய்லி கண்ணாடி பார்க்காதவங்க தொழுதில் யாராக இருக்காங்களா? கண்ணாடி பார்ப்போம். 80 வயசில் கூட கண்ணாடி பார்த்துட்டு ஆஹா 80 வயசு கூட கொஞ்சம் நான் அழகாக தான் இருக்கிறேன். எவரிபடி இஸ் லைக்கிங் டுவர்ட்ஸ் சீயிங் தேர் இமேஜ், ரைட்? அப்போது அந்த மிரர் இமேஜ் டெக்னிக்கிற வந்து லைஃப் லாங் உங்களை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்குது. சொல்லுங்கள், ஐ கேன், ஐ வில். அடுத்தது லெஃப்ட் ஹேண்ட் டெக்னிக். இப்போது இது உங்களுக்கு ஹோம் ஒர்க். இப்போ இன்றைக்கி வீட்டில் போயிட்டு ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன், ஐ எம் ஒன் டைம் இன்றைக்கி ரூமில் போய்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் எழுதுங்க. லெஃப்ட் ஹேண்ட் எழுதினீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்பட்டு எழுதும்போது அது ரைட் பிரெயினில் ரெக்கார்ட் ஆகும். இப்போ டைம் இல்லாதனால இங்கே இல்லை. நீங்கள் டூ திஸ் ஆஸ் அ ஹோம் ஒர்க். ரூமில் போயிட்டு யூ ரைட் இட் இன் லெஃப்ட் ஹேண்ட். சப்போஸ் இஃப் யூ ஆர் ரெகுலர் லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் யூ டூ இட் இன் ரைட் ஹேண்ட். உங்களுக்கு ஈக்குவேஷன் ஃபார்முலா டெஃபினேஷன் எதாவது மெமரி பண்ணோன்னா ஒன் டைம் லெஃப்ட் ஹேண்ட் எழுதினாலே உங்களுக்கு மெமரியில் ரெக்கார்ட் ஆகிக்கும். இட் இஸ் எ மெமரி டெக்னிக். ஓகே, நெக்ஸ்ட். இது எழுத வேண்டாம், இது உங்களுக்கு மெமரியிலே ரெக்கார்ட் ஆகிக்கும். ரீட் இட், படிங்க. இது என்னென்னா, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ரைட் ஹேண்ட். உங்கள் ரைட் ஹேண்ட் தூக்குங்க. தூக்கிட்டு இந்த ஃபிங்கரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி சொல்லுங்கள், ஐ எம் அ கான்ஃபிடென்ட் பர்சன் 3 times. இன்னும் கொஞ்சம் டவுனாக கூட கை வச்சுக்கலாம். அடுத்த ஃபிங்கர் தொட்டுட்டு சொல்லுங்கள், ஐ எம் அன் எனர்ஜெட்டிக் பர்சன். அடுத்த ஃபிங்கர் சொல்லுங்க, ஐ எம் அன் அச்சீவர்.
ஃபைனலாக ஐ கேன், ஐ வில். அடுத்தது ஐ எம் எ வின்னர். ரைட். இப்போ ஒன் டைம் ப்ளீஸ் ஃபாலோ மீ. ஐ எம் எ கான்ஃபிடென்ட் பர்சன். I am an energetic person. I am an achiever. I can, I will. I am a winner. இப்போ இந்த ஃபிங்கர் தொட்ட உடனே என்ன மெமரி வருது? I am a confident. இந்த ஃபிங்கர் தொட்டா இது சரி. இப்போ எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள். நான் ஃபிங்கர் மட்டும் டச் பண்ணுறேன். யூ ஹேவ் டு ரிப்பீட். அகைன் லவுடரா, ஒரே ஃபோக்கஸா. ஓகே வின்னர்ஸ், யூ ஆர் டன் நைஸ்லி. உங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். சரி, இது எப்பப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம்? மைண்ட் எப்பப்பெல்லாம் டவுனாக இருக்குதோ அப்போல்லாம் பண்ணலாம். மார்னிங் எழுந்திருக்கும் போதே சில பேர் கண் முழிச்சிட்டு அடடா காலை தூக்கம் சுகமாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாமா அப்படிங்கிற நேரத்தில் ஆனால் எழுந்தாகணும். அப்போ என்ன சொல்லணும்? ஐ கேன், ஐ வில், ஐ கேன், ஐ வில், ஐ கேன். ஒரு 3 டைம்ஸ் சொன்னீங்கன்னு வச்சுங்க, டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து துள்ளி குதிச்சிருவீங்க. ஓகே. அடுத்து ஹலோ சீரியஸ் செஷன். ஓகே. மைண்ட் எப்பப்பெல்லாம் இப்போ புக் எடுக்கிறீங்க, மூடே இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாமா, நாளை எழுந்து படிச்சுக்கலாம், 1ஆம் தேதியிலேருந்து படிச்சுக்கலாம். ரைட். இன்றைக்கி சாட்டர்டே, வேண்டாம் மண்டேலேருந்து ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் போஸ்ட்போனிங். இப்போ அதுபோல் நேரங்களில் மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டியது ஐ கேன், ஐ வில், ஐ எம் கேபபிள் ஆஃப் டூயிங், ஐ வில் டூ இட். ரைட். ஸோ இதுதான் உங்களுக்கு லைஃப்பில் ஆக்ஷன் மந்திரா எதுனா ஐ கேன், ஐ வில். சொல்லுங்கள். ரைட். ஐ கேன் அப்படின்னா என்ன? ஐ வில்னா செய்வேன். ஐ கேன் மீன்ஸ் ஐ எம் கேபபிள் ஆஃப் டூயிங், ஐ ஹாவ் பொட்டன்ஷியல், ஐ ஹாவ் எனர்ஜி, ஐ ஹாவ் பிரைன் பவர். ஸோ ஐ கேன். இது கிளியர் தானே? சயின்டிஃபிக்காக ஐ ஹவ் given so many explanation that you are capable. Right? Nobody is inferior. Everybody is great. இவரும் கிரேட்டு தான், இவரும் கிரேட்டு தான், இவரும் கிரேட். மேபி ஸ்கில் டிஃப்ரெண்ட். அவங்களுடைய திறமைகள் வேறாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் தான். ஸோ ஐ கேன், ஐ வில், அங்கே தான் செயல்படுத்தணும். ஐ வில் டூ, ஐ வில் புட் இட் இன்டு ஆக்ஷன். ஐ வில். ரைட். ஸோ ஐ கேன், ஐ வில். இப்போது 2 கை பிடிச்சி ஐ கேன், ஐ வில், ஐ கேன் சொல்லுங்கள். லவுடர். Okay. Next. Read it louder. Okay. Next. சிரிக்கும் தியானம். ரைட். இப்போ ஜோக் சொல்றதுல சாதாரண லாஃப் அப்படின்னு சிரிக்கிறீங்க. ப்ளீஸ் கெட் அப், ப்ளீஸ் கெட் அப். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். லாஃப். சிரிங்க. லாஃப், லாஃப். Louder, louder. Okay, okay. Okay, okay, okay. Louder, louder. Okay. Please roll, please roll. Please roll. Okay, friends. First part over, right? இப்போ இந்த செஷன் பொறுத்தளவு வந்திருந்து எல்லாருமே நீங்கள் சீரியஸான நேரத்தில் சீரியஸாக இருந்தீங்க, ரிலாக்ஸ் நேரத்தில் ரிலாக்ஸாக இருந்து உங்களுடைய ரிசப்டிவ் எபிலிட்டி இஸ் வெரி குட். நல்லா லிசன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய வெற்றி அடைவதற்கான உங்கள் ஃபேஸில் சிக்னல்ஸ் தெரியுது. யூ வில் ஆல் வின். சரி, ஓகே.
மார்னிங் செஷன் எப்படி இருந்துச்சு? ஓகே, தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ்.